Hi friends, welcome to EXACT MFD INFO. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kyocera TASKalfa 3212 மிஷினோட மெயின்டெனன்ஸ் கிட் பத்தி தான் பார்க்க போறோம். MK7129. ஆல்மோஸ்ட் இந்த மிஷின் லான்ச் ஆகி more than 3 years ஆயிடுச்சு. என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா more than 6 lakhs copies மேல எல்லாரும் எடுத்துட்டாங்க. So more than 6 lakhs copies தான் நம்மளோட மிஷின்ல இருக்கக்கூடிய கன்சூமபிள் லைஃப் இந்த மிஷினுக்கு. So அடுத்து நீங்க இந்த கிட் வாங்குனீங்க அப்படின்னா அகைன் 6 lakhs copies உங்களுக்கு வந்து ரன் ஆகும். So ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் நான் சொல்றேன். At the same time ஒரு ஸ்பேர் மாத்தும் போது அதுக்கான கவுண்டர் ரீசெட் பண்ணனும். அதுக்கான கோடிங் நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த ரீசெட் கோடிங்கும் உங்களுக்கு என்னன்னு தெரியும், இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் யூனிட் கொடுத்திருக்காங்க, சிடி யூனிட் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கான ரீசெட் கோட் பாத்தீங்க அப்படின்னா 130. சோ 130 போட்டு நீங்க வந்து ஸ்டோனர் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். பிகாஸ் இதுல வந்து டோனர் இருக்காது, புது டெவலப்பிங் யூனிட். சோ இந்த டெவலப்பிங் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க வந்து டோனர் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். மெயின்டெனன்ஸ் மோட்க்குள்ள எப்படி பண்ணுறது கடைசியா நான் சொல்றேன். சோ அடுத்தபடியா மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ரோலர் கொடுத்திருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் ரோலருக்கான ரீசெட் கோட் பாத்தீங்க அப்படின்னா 127. நாலாவதா பாத்தீங்கன்னா ஃபியூசர் யூனிட் கொடுத்திருக்காங்க. சோ ஃபிக்சிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் இத. சோ இதுக்கான கவுண்டர் ரீசெட் கோட் பாத்தீங்க அப்படின்னா 167 போட்டு நீங்க வந்து இந்த ஃபியூசர் கவுண்டரை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து நம்மளுக்கு அஞ்சாவதா இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது ட்ரம் யூனிட் கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரம் யூனிட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து 251 அப்படின்ற நம்பரை போட்டு நீங்க வந்து கிளியர் மெயின்டெனன்ஸ் கவுண்டரை கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 410 போடுங்க அப்படின்னா ஆஃப் டோன் ஆட்டோ அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும், அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. இது எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் மோட்ல எப்படி போகணும் அப்படின்னா 1087 அப்படின்னு போட்டுட்டு மெயின்டெனன்ஸ் மோட்குள்ள போயிட்டு தான் இது எல்லாமே பண்ணணும். இந்த மெயின்டெனன்ஸ் கிட் வேணும் அப்படி இல்லைன்னா எதனா டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.